அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக விஜய் கூட்டணி சேர்ந்தால் சுமார் 10 கட்சிகளை தமிழகத்தில் இருந்து அகற்றி விடலாம் அப்படின்னும், திமுக மட்டுமே தாக்கு பிடிக்கும் இந்த நிலையில் அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன கட்சிகள், ஜாதி கட்சிகள் அகற்றப்பட்டாதான் தமிழக அரசியலுக்கு விமோச்சனம் அப்படின்னும், 2029 அதிமுக மற்றும் விஜய் கூட்டணி வெற்றி பெற்ற அதிமுக, திமுக, தாவேகா தவிர வேற கட்சியே 2031 இருக்காது அப்படின்னு தமிழக அரசியல் சுத்தமாகிவிடும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறதுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கட்சிகள் மத்தியிலையும் சரி, மக்கள் மத்தியிலையும் சரி, இது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுக மற்றும் விஜய் கூட்டணி சேர்ந்தா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும், அந்த விளைவுகள் அப்படிங்கிறது தமிழகத்தில் நல்ல மாற்றத்தை கொண்டு வருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் எழுந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் சுவாரஸ்யமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசியல்களும் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் இணைந்த கூட்டணி அமைத்தா என்னென்ன அரசியல் விளைவுகள் ஏற்படும் என்பது குறித்து ஆழமான விவாதம் தற்போது எழுந்திருக்கிறது. இந்த கூட்டணி உருவானா அது ஒரு வலிமையான சக்தியாக மாறி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுமார் 10 சிறிய கட்சிகள் மற்றும் பிராந்திய ஜாதி கட்சிகளின் அரசியல் இருப்பை ஒட்டுமொத்தமாக அப்புறப்படுத்திவிடும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்களும் கருத்து தெரிவித்திருக்காங்க. இந்த கூட்டணிக்கு எதிராக திமுக மட்டுமே பெரிய அளவில் தாக்குப்பிடிக்கக்கூடிய சக்தி கொண்ட கட்சியாக விளங்கும். தமிழகத்தில் செயல்பட்டு வரும் சில லெட்டர் பேடு அரசியல் கட்சிகள் மற்றும் சிறு ஜாதி செல்வாக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு பலவும் தங்களின் பிழைப்பிற்கு கூட்டணி பேர சக்தியை மட்டுமே நம்பியிருக்காங்க. அதே மாதிரி இவர்களினுடைய வாக்கு வங்கி பிரதான திராவிட கட்சிகளின் மொத்த வாக்குகளில் ஒரு சிறிய சதவீதத்தையே பெற்றிருக்கும். அதிமுகவும் விஜயும் கூட்டணி அமைக்கக்கூடிய பட்சத்தில் இந்த கூட்டணியால் திரட்டப்படும் வாக்குகளின் பலத்தால் சிறிய கட்சிகள் பெறக்கூடிய வாக்குகளின் சதவிகிதம் முற்றிலும் இழந்து அவை எந்த கூட்டணிக்கும் தேவையற்ற கட்சிகளாக மாறி காலப்போக்கில் தமிழக அரசியலை விட்டே அகன்றுவிடும். அதிமுக விஜய் கூட்டணி வெற்றி பெறுமானா அதன் மிகப்பெரிய சாதகமான விளைவு தமிழக அரசியல் சுத்திகரிக்கப்படும் என்பதே பலரின் எதிர்பார்ப்பாகவே இருக்கப்படுகிறது. தமிழக அரசியலின் சாபக்கேடாக பார்க்கப்படும் சிறு சிறு கட்சிகளின் பிரித்தாளும் அரசியல், ஜாதி சக்திகள் கட்சிகளினுடைய அழுத்த அரசியல் போன்றவை ஒழிக்கப்பட்டாதான் தமிழக அரசியலுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு நடுநிலையாளர்கள் நம்புறாங்க. இந்த சிறிய கட்சிகள் தங்களுடைய குறுகிய நலன்களுக்காக கூட்டணிகளை மாற்றுவது, நிபந்தனைகளை விதிக்கிறது, பிரதான கட்சிகளுக்கு அரசியல் நெருக்கடி கொடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவதால் உறுதியான மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துறதுல தேக்கம் ஏற்படுவதாக குற்றச்சாட்டும் இருக்கிறது. அதிமுக தாவேகா மாபெரும் கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். அதன் அடுத்த இலக்காக 2029 நாடாளுமன்ற தேர்தலும் அமையும். 2029 ஆண்டிலேயும் இதே கூட்டணி வெற்றியை தக்க வைத்துக் கொண்டார். அதன் பிறகு தமிழ்நாட்டு அரசியல் அதிமுக, திமுக மற்றும் தாவேகா ஆகிய 3 கட்சிகளை தவிர வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் பெரிய அளவில் எதிர்காலம் இருக்காது என்ற நிலை உருவாகலாம். இந்த 3 பெரிய கட்சிகளை மையப்படுத்திய அரசியல் துருவங்கள் மட்டுமே மிஞ்சும். இதன் மூலமா தமிழகத்தின் தேர்தல் முடிவுகள் குழப்பமின்றி தெளிவான ஒரு திசையை நோக்கி நகரும். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மற்றும் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஆகிய இரண்டுமே மாற்றாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் இவர்களது கூட்டணி திமுகவுக்கு ஒரு மாபெரும் சவாலாகவே அமையப்பெறுகிறது.
விஜயின் ரசிகர் படை, இபிஎஸ்ஸின் வலிமையான அடிமட்ட அமைப்பு மற்றும் பாரம்பரிய வாக்கு வங்கி ஆகியவை இணைந்து செயல்படும் போது அது திமுகவின் பலமான கட்டமைப்பை கூட ஆட்டம் காண செய்யும். அதனால இந்த கூட்டணி அமைந்தா திமுகவை தவிர்த்து பிற சிறிய கட்சிகள் தங்கள் அரசியல் இருத்தலுக்காக போராட வேண்டிய சூழல் உருவாகலாம். முடிவாக அதிமுகவும் விஜயும் கைகோர்ப்பது என்பது வெறும் அரசியல் கூட்டணி மட்டுமல்ல, அது தமிழக அரசியல் களத்தில் ஒரு வரலாற்று திருப்பு முனையாகவே அமையும். இது சிறிய கட்சிகளின் செல்வாக்கை நிரந்தரமாக ஒழித்து தமிழ்நாட்டு அரசியலை சுத்திகரித்து அதிமுக, திமுக, தவேக ஆகிய 3 முக்கிய சக்திகள் மட்டுமே நீடிக்கும் ஒரு 3 முனை போட்டியை உருவாக்கும். இந்த சுத்திகரிப்பு நீண்ட கால அடிப்படையில் தமிழகத்தின் அரசியல் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் என்றும் வளர்ச்சி சார்ந்த அரசியல் முன்னெடுக்கப்படும் என்றும் பல அரசியல் நோக்கர்கள் உறுதியாகவே நம்புறாங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலைக்கில பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசியல் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை கொண்டிருக்கக்கூடிய பட்சத்தில் தமிழகத்தில் அடுத்தடுத்து வரவிருக்கக்கூடிய சட்டசபை தேர்தலுக்காக அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்திருக்காங்க பாஜக. இந்த முறை 53 தொகுதிகளை கேட்டு பெற முடிவு செய்திருக்காங்களாம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு 20 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் அப்போது போட்டியிட்ட முக்கிய நிர்வாகிகள் 4 பேர் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தாங்க. இருப்பினும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிக வாக்குகள் பெற்ற சட்டமன்ற தொகுதிகளை கணக்கில் கொண்டு இந்த 53 தொகுதிகளின் பட்டியலை தயாரித்துள்ளதாக தெரிகிறது. வரும் டிசம்பர் 15ஆம் தேதி அன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வரவிருக்கக்கூடிய நிலையில் அவர் மூலமா அதிமுக தலைமையிடம் இந்த பட்டியலை பாஜக வழங்க திட்டமிட்டிருக்காங்களாம். இதுல சென்னையில மட்டுமே 8 தொகுதிகள் அடங்கும். மேலும் தாங்கள் பெரும் தொகுதிகளில் இருந்து 17 இடங்களை கூட்டணிக்கு வரும் மற்ற கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்கவும் பாஜக முடிவெடுத்திருக்காங்க. பாஜக பட்டியலில் இருக்கக்கூடிய மொத்த 53 தொகுதிகளின் விவரமும் அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவின் இந்த அதிகப்படியான அரசியல் எதிர்பார்ப்பால அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் கட்சி நிர்வாகிகளும் அதிர்ச்சியடைந்திருக்கிறதாகவே கூறப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல்களும் 4 முனை போட்டியாகவே இருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு 4 முனை போட்டி நிலவி வந்துட்டு இருக்கு. இதில் தனது கூட்டணியை பலமாக வைத்திருக்கக்கூடிய திமுக எப்படியும் தங்கள் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வராங்க. மறுபக்கம் சீமான் யாருடனும் கூட்டணி வைக்காம தன்னந்தனி ஆளாக கட்சியை வழிநடத்தி வருகிறார். அதே சமயம் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய இபிஎஸ் அதிமுக ஆட்சியை நிலைநாட்டுவதற்கான வியூகங்களையும் வகுத்து வருகிறார். என்னதான் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்தாலும் கூட்டணிக்குள் தொடர்ந்து சில முரண்பாடுகள் நிலவி வந்துட்டுதான் இருக்கு. இதனிடையே கடந்த 2021 தேர்தலில் 20 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஆனால் கடந்த முறையை விட சுமார் 30 தொகுதிகள் கூடுதலாக கேட்டு பாஜக டிமாண்ட் வைத்ததாக பேச்சு அடிபட்டது. இந்த நிலையில் 50 தொகுதிகள் தர முடியாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடிய ஏபிஎஸ் 30 தொகுதிகள் வரை ஒதுக்க சம்மதம் தெரிவித்திருக்கிறாரா. டெல்லிக்கு விரைந்திருக்கக்கூடிய நயினார் அமித்ஷாவிடம் இது குறித்து ஆலோசனையும் செய்ய இருக்கிறதாகவே கூறப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்க தேர்தல் பணிகள் சூடுபிடிக்கவும் தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில் அதிமுகவில் பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதாவிற்கு அடுத்த இடத்துல இருந்த பன்னீர்செல்வம் தற்போது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டு எந்த கட்சியிலையும் இல்லாமல் தவித்து வருகிறார். அதிமுகவில் 2021 ஆண்டிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் இடையே ஏற்பட்ட அதிகார மோதல் காரணமாக அதிமுகவில் இருந்து தூக்கி அடைக்கப்பட்டார் ஓபிஎஸ். இதனையடுத்து பல சட்ட போராட்டங்கள் நடத்தினாலும் எந்தவித பாசிட்டிவான தீர்ப்பும் கிடைக்கல. இதனையடுத்து எந்தவித நிபந்தனையும் இல்லாம அதிமுகவில் இணைய தயார் எனவும் ஓபிஎஸ் அறிவித்தார். ஆனா அதற்கும் எந்தவித பதிலையும் கொடுக்காத எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிற்கு துரோகம் செய்தவர்களுக்கு வாய்ப்பே இல்லை என தெரிவித்துவிட்டார்.
இதனை அடுத்து தான் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு என்ற அமைப்பை உருவாக்கி அதை தொடங்கி நடத்தியும் வந்துட்டிருக்காரு ஓபிஎஸ். இந்த நிலையில தன்னுடன் இருந்த மூத்த நிர்வாகிகளும் இணையும் இங்கிருந்தால் எந்தவித நன்மையும் கிடைக்க வாய்ப்பு இல்லை என ஒருவர் பின் ஒருவராக திமுக மற்றும் மாற்றுக் கட்சிக்கு பல்டியடித்து வந்துட்டு இருக்காங்க. இறுதியாக அதிமுகவில் இருந்து தனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த மூத்த நிர்வாகியான செங்கோட்டையனும் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். அவரும் தன்னுடன் இணைந்து அதிமுக ஒருங்கிணைப்பிற்காக போராடுவார் என எதிர்பார்த்த ஓபிஎஸ்க்கு ஷாக் கொடுத்துவிட்டு திடீரென நடிகர் விஜயின் தாவேகாவில் இணைந்தார். இதையடுத்து அந்த வாய்ப்பும் முடிந்த போனதை அடுத்து ஆடிட்டர் குருமூர்த்தி மூலம் டெல்லி சென்று பாஜக மூத்த தலைவர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுகவில் இணைப்பு தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது.